இன்றைக்கி நிறைய பேர் நீதியை குறித்து பேசுகிறாங்க. இயேசு இல்லாத காலத்தில், சபை இல்லாத காலத்தில், ரட்சிப்பை பற்றி யோசிக்க கூட முடியாத காலத்தில் ஒரு மனுஷன் மனசாட்சியின்படி கடவுளுக்கு பயந்து நீதிமானாக வாழ்ந்திருக்கான். எஸ்தரை பற்றி 8 அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறது. ரூத்தை பற்றி சில அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதை பற்றி சில அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறது. தன்னுடைய மனசாட்சிக்கு பயந்து நல்லொழுக்கமாக வாழ்ந்த ஒரு மனுஷனை பற்றி 42 அதிகாரம் எழுதப்பட்டிருக்குங்க. உண்மையும் உத்தமமானவனை பற்றி தேவன் பேசிகிட்டே இருப்பார். பரிசுத்தமானவனை பற்றி பேசிகிட்டே இருப்பார், நிறுத்தவே மாட்டார். உங்களை பற்றி எப்படி பேசுகிறார் ஆண்டவர்? உங்களை பற்றி எத்தனை பக்கம் எழுதலாம்னு நினைக்கிறாரு? 2 வசனத்தில் யாபேசை பற்றி பேசி முடிச்சிட்டாரு. யாபேசு ரொம்ப கணம் பெற்றவனாக இருந்தான், அவன் துக்கத்தின் மகனாக இருந்தான். அவன் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணான். 2 வசனத்துக்குள்ளே அவன் ஹிஸ்ட்ரி